நம்மள யாருக்குங்க ஸ்வீட்ஸ் பிடிக்காம இருக்கும்? ஸோ அதே மாதிரி தாங்க உங்க வாயில இருக்கிற எல்லா பாக்டீரியாவுக்கும் ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாக்டீரியா எல்லாமே நீங்க சாப்பிடுற ஸ்வீட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஆசிட் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ஆசிட் வந்து 12 மணி நேரத்துக்கு மேல உங்க வாயில வந்து அன்அட்டெண்டட், அதாவது எதுவும் நீங்க கிளீன் பண்ணாம இருக்கையில அந்த ஆசிட் வந்து பல்லோட மேல் பகுதி கால்டு எனாமல், அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட், அதை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ஹார்டஸ்ட் பார்ட்டை அட்டாக் பண்ணிட்டு அடுத்து உள்ள இருக்க பகுதி டென்டின், இது 2 பகுதியும் அட்டாக் பண்ணல உள்ள இருக்கிற பல்லோட ரத்த ஓட்டங்க, அதை தான் நாங்க பல்ப்னு சொல்லுவோம். இந்த பல்ப் அட்டாக் பண்ணல தான் உங்களுக்கு வந்துட்டு பெயின் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பல்ப் அட்டாக் பண்ண பிறகு நீங்க எங்க கிட்ட வரையில நாங்க மோஸ்டா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேர் இந்த பல்ப் அட்டாக் பண்ணப்ப கூட பெயின் இருக்கும், பட் அவங்களுக்கு அது வந்து சிவியரான பெயினா தெரியாததுனால நிறைய பேர் எங்க கிட்ட வராம விட்டுருவாங்க, டென்டிஸ்ட் பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ அந்த டைம்ல பல்லோட ஹெட் ஃபுல்லா உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது எடுக்கிற ஸ்டேட்டுக்கு போயிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணி 2 டைம்ஸ் ஃப்ளாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு போதுங்க, நீங்க ஈஸியாவே கேவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணிட முடியும்.